நம்ம பைபிள் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, மடிந்து போகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இதுதான், மண்பாண்டங்களில் தேவனுடைய பொக்கிஷம். பொக்கிஷத்தை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்றால் மண்பாண்டங்களில் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, உங்கள் கையில் ஒரு வேல்யூபிளான ட்ரெஷர் கொடுக்குறாங்க, நிறையா பொக்கிஷத்தை கொடுக்குறாங்க, நீங்கள் எங்கே வைப்பீங்க? நிறைய நகை, இப்படி சொல்கிறோமே, ஒரு 100 பவுன் நகை உங்களை நம்பி கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு பல்லெல்லாம் தெரியுது. 100 பவுனா? சூப்பர் பாஸ்டர், ரைட். 100 பவுன் நகை கொடுத்தா நீங்கள் அதை எங்கே வைப்பீங்க? கண்டிப்பாக பீரோவில் வைப்போம், ஒரு சேஃப்டி லாக்கரில் வைப்போம், இல்லை பேங்க்கில் எங்கேயாச்சும் போய் வச்சு பத்திரப்படுத்தி வைப்போம். கண்டிப்பாக யாரும், மனிதர்கள் யாரும் உடைக்க முடியாத ஒரு இடத்திலே வைப்போம், நீங்களும் நானும். ஆனால் தேவன் எப்படி வைக்கிறாராம்? மண்பானைக்குள்ளே வைக்கிறாராம். மண்பானைக்குள்ளே வைப்பீங்களா? நீங்கள் அதை செலக்ட் பண்ணுவீங்களா? மண்பானைக்குள்ளே கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். ஆதி காலத்திலேயே இரும்பு பெட்டிகள் எல்லாம் இருந்ததாம். வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்கள், அதுக்குள்ள பொக்கிஷத்தையும் புதையலையும் வச்சு ஒரு நேபுகாத்நேச்சார் ஒளிச்சு வச்சானா. ஆனால் ஏழைகள் வீட்டில் என்ன தான் இருந்திருக்கும்? கண்டிப்பாக மண்பானை இருந்திருக்கும், சில்வர் பாத்திரம் என்ன வச்சுருந்தாங்களோ. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செலக்ட் பண்ணுகிறாருன்னு பாருங்கள். அவர் இரும்பு பலமானவைகளை ஆண்டவர் செலக்ட் பண்ணலை, ரொம்ப பலவீனமானவைகளை செலக்ட் பண்ணுகிறார். பலவீனத்துக்குள்ளே என்ன வைக்கிறாராம்? பொக்கிஷத்தை வைக்கிறாராம். ஆமென். வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் சொல்கிற வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்களேன். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள். ஆண்டவர் உங்களை கூப்பிடும்போது, when God calls you, ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது நீங்களும் நானும் எப்படி இருந்தோமாம்? ஞானிகளாய் இல்லை, வல்லவர்களாய் இல்லை. அடுத்து அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? பிரபுக்களாகவும் இல்லை. நாம் நம்முடைய தாழ்வில் இருந்தோம். அதனால தான் சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மண்பாண்டம் என்றால் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் மண்பானை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், மண்பானை. ஆமாம், நீ ஒரு மண்பானை. நம்மளை ஆண்டவர் ஒரு மண்பானையை போல வைத்திருக்கிறார். உண்மைதான். நம்முடைய நிலைமை, ஒரு மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாமை ஆண்டவர் எங்கேருந்து தான் படைத்தார்? பூமியின் மண்ணிலிருந்து படைத்தார். உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இன்றைக்கி நிறைய நம்ம சரீரத்தை டெஸ்ட் பண்ணால் மண்ணில் இருக்கிற எல்லா தாது பொருட்களும் நம்மகிட்ட இருக்கும். மண்ணில் மக்னீஷியம் இருக்கா? நம்ம சரீரத்துலேயும் மக்னீஷியம் இருக்குது. மண்ணில் யூரியா இருக்கா? நம்மக்கிட்டே இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் நம்மளை மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறார். மண்பானை எது என்று சொன்னால், நாம் தான் மண்பானை. நம்முடைய மண்பானைக்குள்ளே ஆண்டவர் என்ன வைக்கிறாராம்? பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அந்த 7வது வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தை பாருங்கள். 7வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் வைத்திருக்கிறார். என்ன பொக்கிஷம்? மண்பாண்டம்னா நம்மன்னு கற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொன்னால் 6வது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் இந்த நிறைய படித்த ஆட்கள் கூட சேரக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு காரியத்தை சிம்பிளாக சொல்கிறதுக்கு பதிலாக அப்படியே சுற்றி வளைச்சி அவர் ஃபிலாசபர், அவர் ஒரு தத்துவ ஞானி. நான் சொல்கிறேன், பொக்கிஷம்னா என்ன? சிம்பிளாக ஒளி தான் ஒரு பொக்கிஷம். என்ன ஒளி? சுவிசேஷம் என்கிற ஒளி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளுக்குள்ள ஒரு சுவிசேஷம் இருக்கிறதே, இந்த சுவிசேஷம் தான் விலையேற பெற்ற பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் நிறைய பேருக்கு கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கிறது. என்ன சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாய் பூமிக்கு வந்தார், உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார், திரும்ப வருவார். அப்படின்ற ஒரு சுவிசேஷம் இருக்கிறதே, இதுதான் பொக்கிஷம். இது நிறைய பேருக்குள்ளே இல்லை. 4வது வசனத்தை பாருங்கள். 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மகிமையான சுவிசேஷம் அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். சரி கவனிங்க, அவிசுவாசி இருக்கிறார் ஒரு பக்கம் விசுவாசி இருக்கிறார். அவிசுவாசிக்குள்ள சுவிசேஷம் போக மாட்டேங்கி. என்ன சுவிசேஷம் என்ன செய்ய மாட்டேங்கி? உள்ளே போக மாட்டேங்கி. அவரும் வசனத்தை கேட்குறாரு, ஆனால் அவருக்குள்ள ஒரு உந்துதல் வர மாட்டேங்கி, இல்லுமினேஷன் வர மாட்டேங்கி, அவளுக்குள்ள ஒரு ஏவுதல் வர மாட்டேங்கி. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய மனதின் கண்களை பிசாசானவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் டெய்லியும் ஒரு காரியத்திற்காக நன்றி சொல்லணும். என்ன காரியத்திற்காக? ஆண்டவரே என் கண்களை திறந்ததற்காக நன்றி. கண்ணுனா இந்த கண் இல்லை, மனக்கண்ணை திறந்ததற்காக நன்றி. இயேசுதான் தேவன் அறிந்து கொள்ள உதவி செய்தீரே நன்றி. வேத வசனத்தை புரிந்து கொள்ள உதவி செய்தீரே நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சரி, நம்ம இங்கே வசனத்துக்கு வருவோம். இந்த பொக்கிஷம் தேவனுடைய சுவிசேஷமாகிய இந்த பொக்கிஷத்தை தேவனே உள்ள வைத்திருக்கிறாராம். யார் தான் உள்ள வச்சாராம்? தேவன் தான் உள்ள வச்சிருக்கிறார். தேவன். இன்னைக்கு ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்களே, வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இவ்வளோ நாள் நான் ஏதாவது ஒன்று பிரசங்கம் பண்ணிக்கிருப்பேன், ஒரு மாதிரி இருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு நல்லா கவனிக்கிறீங்க. கவனிங்க, சுவிசேஷம் என்கிற ஒளியை தேவனே உள்ள வைத்திருக்கிறார் இந்த மண்பானைக்குள்ளே. இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் உந்தி தள்ளுகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லையா? 1000 பிரச்சனை இருக்குது. நாமெல்லாம் சத்தா 1000 தடவை செத்துருக்கணுமா? ஆமாம். அடுத்து பாருங்கள், நீங்கள் அந்த வசனத்தை, அந்த மண்பானையோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது? 8வது வசனத்தில் எழுதியிருக்கு. மண்பானையோடைய அப்பியரன்ஸ் என்னது? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். முதல்ல மண்பானையோடைய அப்பியரன்ஸை சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் ஒரு மண்பானை, அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது? தோற்றம் எப்படி இருக்குன்னா, எல்லா பக்கத்திலும் உங்களை நெருக்குகிறார்கள். அப்படி தான் இருக்குது. என்ன, நேற்றைக்கு கூட்ட நெரிசலில் நெருக்கி 40 பேர் காலி. இன்றைக்கி நம்மளை எத்தனையோ பேர் எத்தனையோ சூழ்நிலைகளில் நெருக்குகிறார்கள். ஃபிசிக்கலாக வந்து நெருக்கலை, ஆனால் எமோஷ்னலாக, ஏன்னா மென்டலி டார்ச்சர் பண்ணி நம்மை நெருக்கமான சூழ்நிலை நமக்குள்ளே இருக்கிறது. இந்த மண்பானையோடைய அப்பியரன்ஸ். ஒரு மண்பானையை எடுத்து 4 பக்கமும் கை வச்சு நீங்கள் அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக கிராக் ஆகும். ஏன்னா நிறைய மண்பானைக்குள்ளே கிராக்ஸ் இருக்குது. ஏன்னா வெளியே பார்த்தா கிராக், ஐயோ பயங்கர ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கையே உடைஞ்சு போயிடுச்சு. எஸ், ஆண்டவருக்கு என்ன மண்பானை தேவை தெரியுமா? பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மண்பானை தேவையில்லை. ஆண்டவருக்கு கிராக்கான மண்பானை தான் தேவை. ஆமேன்னு சொல்லுங்களேன். உடைந்த பாத்திரம்தான் தேவை. உடைந்த பாத்திரத்தை அவரால் மட்டும்தான் ஒட்ட வைக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்? படைத்தவர் அவர்தான்,
வணைந்தவர் அவர்தான். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லுகிறேன், கவனியுங்கள். எத்தனை மனிதர்கள் உங்களை உடைத்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களை உடைத்து பேசினாலும் யாரும் உங்களை ஒன்றாக சேர்க்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் ஒன்றாக சேர்க்க முடியும். காரணம், அவர்தான் உங்களை படைத்தார். அவருடைய கரங்கள் தான் உங்களை படைத்தது. அவர்தான் உங்களை சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்களேன். எரேமியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே மண்பானையில் அவன் மண்பானை வணைந்து திரிகையில் மண்பானை வணைந்து கொண்டு இருப்பான். வாசிப்புமா எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசியுங்கள், நான் சொல்கிற வசனத்தை. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே, நல்ல கவனிங்க, அவர் வணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் யார் கையில் தான் இருக்கிறீங்க? குயவன் கையிலேயே அந்த பாத்திரம் என்ன ஆச்சு? கெட்டு போயிடுச்சு. ஐயோ, ஆண்டவருக்கு ஞானம் இல்லையே, இந்த குயவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? இந்த குயவன் ஒழுங்காக படைச்சிருக்கலாமே, என்ன ஏன் ஒரு மாதிரி படைச்சார் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணு நினைக்கிறது. யார் நினைக்கா? மண்ணு நினைக்க. வசனம் சொல்லுது, கெட்டு போயிற்று, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாத்திரமாய் வணைந்தான். அடுத்து 6வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏன் கையில் இருக்கிறீங்க? எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மண்பானை நெருக்கப்படுகிறது. அடுத்து இந்த மண்பானையை யாரும் சரி செய்ய முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நிறைய பணமோ புகழோ பேரோ வந்தால் சரியாயிடும். இன்னும் தேவன் மட்டுமே சரி பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய கிராக்ஸ் இருக்குதே, அந்த கிராக்ஸை சரி பண்ண ஆண்டவரால் தான் முடியும். சீன தேசத்தில் செராமிக் பாத்திரங்கள் எல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்களாம்? தங்கத்தை காய்ச்சி அந்த செராமிக் பாத்திரங்களை ஒட்ட வச்சு அதை திரும்ப ஷோரூமுக்கு கொண்டு வருவாங்களாம். இன்னும் அதிகமான விலை விற்குமா? ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உடைக்கப்பட்ட பாத்திரங்களாக வந்திருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நெருக்கத்தினால் நொறுக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே தம்முடைய பொக்கிஷத்தை ஊற்றி உங்களை சரி பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். பொக்கிஷம் என்ன தெரியுமா? சுவிசேஷம். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், அதுதான் என்னுடைய தங்கம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆங்கில பாடல் இருக்கிறது, அந்த பாடலில் இப்படி வரிகள் வரும். பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. நான் அவர் உயிரோடு கூட இருக்கிறதுனால நாளைய தினத்தை நான் என்ன செய்வேன்? எதிர்கொள்ளுவேன். கவனிங்க, நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த பாத்திரங்கள் அங்கங்கே கிராக் இருந்தால் கவலைப்படாதீங்க, தங்கத்தை ஊற்றி சரி பண்ணுகிறவர் இங்கே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தங்கம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு கேட்டால் யோபு சொல்லுவான், ஆண்டவர் என்னை நெருக்கினார், என்னை உடைத்தார், ஒரே நாளில் சொத்து எல்லாம் போனது, பிள்ளைகள் செத்து போனார்கள், எல்லாம் போனாலும் அவன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் மண்ணின் மேல் வந்து நிற்பார் என்பதையும் என் கண்களே காணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே. ஒரு வேளை இன்றைக்கி காலையில் என்ன நெருக்கத்தில் நீங்கள் வந்திருந்தாலும், எந்தெந்த பானை எப்படி நெருக்கி வந்திருக்கோ தெரியாது, ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷத்தை வைப்பாராக. பொக்கிஷம் எது தெரியுமா? ஏசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பது தான் பொக்கிஷம். ஆமென் சொல்லுங்களேன். தாவீதை குறித்து வசனம் சொல்லுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில், தாவீது எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கப்பட்டான். அவனோடு கூட இருக்கிற 600 பேரும் கல் எடுத்து அவனை கொலை பண்ண பார்க்குறாங்க. கவனிங்க, 600 பேர் சேர்ந்து அவனை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, 6வது வசனத்தில் கடைசி பகுதியில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கம், அந்த மண்பானையோட அப்பியரன்ஸை சொல்லுகிற குறிப்பு நெருக்கப்படுகிற மண்பானை. நெருக்கப்படுகிற மண்பானைக்கு ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், தேவன் தான் அந்த பொக்கிஷம். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில்
எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மண்பானையினுடைய அப்பியரன்ஸ் பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கவனிங்களேன், நான் ஒரு ஷோரூமுக்கு போனேன். அதில் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம், ஸ்போர்ட்ஸ் பொருட்கள்லாம் வாங்குகிற ஷோரூம். அதில் நிறையா பால்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் விசேஷமாக அந்த ஃபுட்பால் வச்சுருந்தாங்க. ஃபுட்பால் அந்த ஷோரூமில் அழகழகாக வச்சுருக்கும் போது உள்ளே காற்று இல்லை, ஆனால் அழகாக இருக்குது. உள்ளே காற்று இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, உள்ளக்கு நல்லா இருக்குது. அந்த ஃபுட்பாலை ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் காற்றடைச்சி முடித்ததுக்கப்புறம் அதை அமுக்குனா அது அமுங்குமா? நல்லா காற்று அடைச்சாச்சு. காற்று அடைச்சதுக்கப்புறம் அது அமுங்குமான்னா அமுங்காது. அதை தூக்கி ஒரு இடத்துல போட்டாலும் அது என்ன செய்யாது, ஒரு இடத்துல சும்மா இருக்காது. காற்று இல்லாமல் இருக்கும்போது அந்த ஃபுட்பாலு அப்படியே அமைதியாக கிடக்கும். அதே போல் இயேசு உள்ளே இல்லைன்னா நம்மளை எத்தனை பேர் நெருக்கினதை கேட்டுட்டு அப்படியே கிடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இயேசு உள்ளே இருக்கிற தூக்கி எறிந்தாலும் அவ்வளவு தூரமாய் நாம் ரிட்டன் வருவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காற்று உள்ளே இருக்குது. ஏன் இந்த பால் ஆடுது அப்படின்னா உள்ளே காற்று இருக்குது. காற்று இல்லாத பால் ஆடாது, அது அப்படியே செத்து போயிருக்கும். நீங்கள் வீட்டில் போய் நல்லா ஏர் அடைச்சி அந்த ஃபுட்பாலை ஒரு மூலையில் வச்சிங்கன்னா அது சும்மா இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஆடிக்கிட்டே இருக்க? எனக்குள்ளே காற்று இருக்குது, அதனால் ஆடிக்கிட்டே இருக்கேன். உங்களை ஓங்கி மிதித்தாலும், இந்த ஃபுட்பாலை நெருக்கி உடச்சி இதை தூள் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓங்கி மிதித்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு தூரமாய் போய் அங்கேயும் போய் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நெருக்கம் நம்மை ஒரு நாளும் நொறுக்கி விடாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மண்பானையினுடைய அப்பியரன்ஸ் அது எல்லா பக்கத்திலும் நெருக்கம் இருந்தாலும் ஒடுங்கி போகிறதில்லை. மண்பானையை எடுத்து ஏன்னா நீங்கள் 4 பக்கம் கை வச்சு அமுங்குனா கண்டிப்பாக உடையும், இல்லை கிராக்காச்சு விடும். சரி, அதே மண்பானைக்குள்ளே தங்கத்தை கரைச்சி அல்லது வெள்ளியை கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்ச நேரம் செட் ஆனதுக்கப்புறம் அதை எத்தனை பேர் நீங்கள் அமுக்கினாலும் அது உடையாது. ஆமென் சொல்லுங்களேன். காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? தங்கம் இருக்கிறது. ரைட். ரெண்டாவது அந்த மண்பானையினுடைய அப்பியரன்ஸ் பாருங்கள். அதில் எழுதியிருக்கிறது, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை. நாங்கள் கலக்கம் அடைகிறோம். நாளைக்காக என்ன செய்ய போகிறோம்? கவலை உண்டு. என்ன, ஊழிய வாழ்க்கையில் கவலை உண்டு, விசுவாச வாழ்க்கையில் கவலை உண்டு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகிறது, நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கலக்கம் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் மனம் முறிவு அடைய மாட்டோம். நாங்கள் விட்டு விட்டு போகிறவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். பவுல் இங்கே சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், அந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். துன்பம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன உண்டு? துன்பம் உண்டு. இயேசு சொன்னார் ஒரு இடத்துல, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி, என் நிமித்தம் உங்கள் மேல் பொய்யான தீமையான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் என்ன செய்யுங்க? பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளுக்கு எல்லா பக்கமும் துன்பம் இருந்தாலும் கவனிங்க, ஓகே, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பம் கொடுத்தாலும் கைவிட மாட்டோம். சரியா? பிள்ளைங்களுக்கும் தான். ரைட். அடுத்து அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. இந்த மண்பானையை அநேகர் கீழே தள்ளுவது உண்டு. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது அழகான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய அப்பியரன்ஸே எப்படி தான் இருக்கும் தெரியுமா? உடஞ்சி போன பாத்திரம், ஒன்று கை கால் கோணிக்கிட்டு அப்படி தான் இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த மண்பானைக்குள்ளே தான் ஆண்டவர் என்ன வைக்கிறாராம்? பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். பொக்கிஷம். பொக்கிஷம் யார்? இயேசுதான் அந்த பொக்கிஷம். அவருக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் அவருக்குள்ளே இருக்குது. அவரே எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அடுத்து இன்னொரு 10வது வசனத்தை வாசிப்போமா? அந்த 10வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே
விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் இந்த மண்பானைக்குள்ளே என்ன வைத்திருக்கிறார்? முதல்ல சொன்னேன், அவர் 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 பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். இயேசு என்கிற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், அல்லது சுவிசேஷம் என்கிற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ரெண்டாவது, இந்த மண்பானைக்குள்ளே தேவன் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 10வது வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி. ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ளே ஆண்டவருடைய ஜீவன் இருக்குது? ஆமென். நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது நம்ம ஜீவன் கிடையாது. நம்ம ஜீவன் மரித்து விட்டது. ஒருவேளை ஞானஸ்நானத்தில் மரித்து இருக்கலாம், அல்லது நீங்கள் என்ன சொல்கிறது, சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நடைவிடமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை வாழ வைப்பது எது என்று சொன்னால் இயேசுவின் ஜீவன் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுடைய உயிர், இன்னும் சுத்தமான தமிழில் சொல்லணும்னா இயேசுடைய ஆவி, இயேசுடைய ஆன்மா, இயேசுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜீவன் எப்போ விளங்கும் தெரியுமா? நாங்கள் எப்போ மரிக்கிறோமோ அப்பொழுது இந்த ஜீவன் விளங்கும். அப்படின்னா இன்னும் சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் என்னை எப்பொழுது நம்பாமல் இருக்கிறேனோ அப்பொழுது ஆண்டவருடைய ஜீவன் வெளிப்படும். நிறையா நேரம் உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம திறமைகளை நம்பி விடுகிறோம், நம்முடைய ஞானத்தை நம்பி விடுகிறோம். கடந்த நாட்களில் நான் இப்படி செய்தேன், இந்த நாளிலும் இப்படி செய்து நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி நம்புகிறோம். அதனால் ஃபெயிலியர் ஆகிடுது. தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, தாவீது ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆமென் சொல்லுங்களேன். டோட்டலி ஹீ டிபெண்ட்ஸ் அப்பான் காட். ஆண்டவர் மேலேயே அவன் நம்பிக்கையாக இருந்தான். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படி சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் அவரையே நம்பணும், எல்லா சூழ்நிலையிலையும் அவரை நம்பணும். தாவீதை பற்றி நான் இந்த வாரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிரசங்கத்துக்கு வெளியில் போனாலும் நீங்கள் கவனிங்க, தாவீதை பற்றி படித்து கொண்டு இருக்கிறேன். தாவீது ஒரு இடத்துல சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போகையில் அவன் சும்மா எடுத்த உடனே போயிடலை. ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே நான் அந்த தண்டை பிடிக்கவா, நான் சண்டை போடவா அப்படின்னு கேட்க, ஆண்டவர் சொல்கிறார் போ அப்படின்றார். போன்றாரு. அவன் ஜெயிச்சுட்டு வர்றான். ஜெயிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் பெலிஸ்தியர்கள் வந்து மிக்மாசில் கூடிவிட்டார்கள். அந்த பள்ளத்தாக்கு முழுவதிலும் அவர்கள் பரம்பி இருக்கிறார்கள். இவன் மறுபடியும் என்ன செய்யலைன்னா, ஆண்டவரே ஏற்கனவே நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க நேற்று, சரியா, இன்றைக்கி நான் போய் ஜெயிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கும் கேட்குறான், கேட்ட மாதிரியே கேட்குறான், ஆண்டவரே நான் போய் சண்டை போடவா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாத, நேற்றுக்கு ஸ்ட்ரைட்டாக போனேன், இன்றைக்கி என்ன செய், சுற்றி போ, கொஞ்சம் ரவுண்டப் பண்ணி போ. போகையில் மல்பரி செடியெலாம் இருக்கும். அந்த மல்பரி செடியில் சத்தம் கேட்கும், வெயிட் பண்ணு, சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும்போது நீ போ, ஆண்டவருடைய தூதனானவர் உனக்கு முன்பாக போயிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. 23வது வசனத்தை பாருங்கள். 22, 23. பெலிஸ்தியர் திரும்ப வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராக போகாமல் முசுகட் உனக்கு பின்னாலே சுற்றி முசுகட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுகட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். கவனிங்க, ஒவ்வொரு நிமிஷமும் டேவிட் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நான் போகவா? ஆண்டவர் இந்த முறை சொல்கிறார், நீ போ, கொஞ்சம் பின்னாடி கூடி போ, ஒரு சத்தம் கேட்கும். கவனிங்க, யுத்தத்தில் சத்தம் கேட்பது வழக்கம். என்ன சத்தம்? குதிரைகளின் சத்தம், பட்டயங்களின் சத்தம். அந்த சத்தத்தினால் நிரம்பி இருக்கும் யுத்த களம். ஆனால் தாவீதுட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவனமாக கேளு. என்ன கவனமாக கேளு? மல்பெரி செடி அசையும், ஒரு சத்தம் கேட்கும். இவ்வளோ மைல்டான சத்தத்தை இவ்வளவு இறைச்சலின் மத்தியில் எப்படி ஆண்டவரே கேட்குறது? ஆச்சரியம்தான். ஆனால் தாவீது என்ன செய்தான் தெரியுமா? கவனமாய் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னார்ல, அந்த மைல்டான சத்தம் எப்போ வரும் வெயிட் பண்ணினா கேட்டான். ஆண்டவர் வெற்றியை தந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களும் நானும் என்ன செய்யறோம் தெரியுமா? இந்த நம்ம சுற்றி இருக்கிற
இரைச்சலை கேட்டு கேட்டு பயந்து போய், ஆண்டவரே எல்லாம் வந்துட்டாங்க, யுத்தங்களின் சத்தம் கேட்குறது, பட்டயங்களின் சத்தம் கேட்குறது, நான் வேகமாக போய் சண்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடுகிறோம். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் வெயிட் பண்ணினான், அவன் கவனமாய் கேட்டான், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. நாம் ஒவ்வொரு நாளும் யாரை நம்ப வேண்டும் தெரியுமா? கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது, நம்ம மேலே நமக்குள்ளே என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா அவருடைய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவன் எப்போ வெளிப்படும் என்று சொன்னால் நாம் நம்மை அல்ல அவரை நம்பும்போது வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அற்புதம் நடக்குன்னா நம்ம புது விசுவாசிகிட்ட சொல்கிறோம்ல, நான் புது விசுவாசிகிட்ட சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், நீங்கள் முழுசும் ஆண்டவரை நம்பணும். ஏன்னா யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். பாஸ்டர் கிடையாது அற்புதங்களை செய்கிறவர். பாஸ்டர் ஒன்றும் மெஜிஷியன் கிடையாது. நிறையா சர்ச்சில் பாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க? மெஜிஷியனாக இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணியை கொண்டு வந்து எண்ணெயை கொண்டு வந்து, அதெல்லாம் நல்லது, சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம். நம்மை நாம் நம்பக்கூடாது. யாரை நம்ப வேண்டும்? ஆண்டவரை நம்ப. நிறைய விசுவாசிகள் அவங்கள நம்ப மாட்டாங்க, பாஸ்டரை நம்புவாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டா போதும். நோ, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த அற்புத வல்லமையை யாருக்குள்ளே வைத்திருக்கிறார் என்றால் எல்லாருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மை அல்ல அவரை நம்ப வேண்டும். அவருடைய மரணத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்விலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 11ஆம் வசனத்தை பாடுங்களேன். 2 கொரிந்தியர் 4:11. அதை மட்டும் வாசி நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு, அந்த பொக்கிஷமாகிய வல்லமை வெளிப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி எனில், சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் எதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அவர் எங்கே போனாலும் அவருக்கு கண்ணி வைத்தார்கள், அவருக்கு பட்டயங்கள் காத்திருந்தது, அவருக்கு மரண ஆபத்துக்கள் இருந்தது. நாங்கள் ஏன் தெரியுமா மரண ஆபத்தை சந்திக்கிறோம்? ஏனென்றால் எங்களுக்குள் இருந்து அவருடைய வல்லமை, அவருடைய ஜீவன் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மண்பானை ஷோகேஸில் இருக்கிறதற்காக அழைக்கப்படவில்லை, மண்பானை நெருக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நெருக்கப்பட்டால் உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் வெளியே வரும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதையில் நீங்கள் ஷோகேஸில் இருக்கிறீங்களா அல்லது நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னா கரெக்டான யூஸில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம் சொல்லுங்களேன். நிறையா பாத்திரத்தெல்லாம் எடுத்து சில நேரங்களில் அம்மாமாருன்னா கட்டி மூட்டை கட்டி இது மேலே போட்டுரும், இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக கிடக்கு அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டாக ஆண்டவர் போட்டு வச்சுருக்கிறாரா அல்லது டெய்லி யூஸ் பண்ணுறாரா? தூக்கி டம்மு டிம்முன்னு போடுறீங்களே, அந்த பாத்திரம் தான் உங்களுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சில நேரம் தூக்கி டம்மு டிம்முன்னு போடுறாரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நெருக்கி கலக்கத்தை கொடுத்து பயத்தை கொடுத்து, இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் உங்களை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மூலமாக இருக்கிற அந்த பொக்கிஷம் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. நாம் எழும்பி ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாய் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மண்பானை தான். உங்களுடைய நேச்சர் என்ன என்றால் மண்பானை, உடைந்து போகிற மண்பானை. ஈஸியாக உடைந்து போகிறவர்கள் நீங்களும் நானும். யாராயிலும் நம்மளை தவறாக பார்த்தாலே உடைந்து போகிறவர்கள், தவறாக பேசின உடனே உடைந்து போகிறவர்கள் நீங்களும் நானும். உடைக்கப்படுகிற போதெல்லாம் நாம் நினைக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவங்க என்னைய சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அவர்தான் குயவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மண்பானைக்குள்ளே ஆண்டவர் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார். மண்பானையே, நீ நிறையா நேரம் நெருக்கப்பட்டு மனிதர்களின் கைகள் என்னை நெருக்குகிறதே, சூழ்நிலைகளின் என்னை நெருக்குகிறதே என்று சொல்லி அதையே பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அதை நீ பார்க்க தவறி விடுகிறாய். உனக்குள்ளே இருப்பது என்ன தெரியுமா? உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், மோசேயை காட்டிலும் பெரியவர், அவர் யாக்கோபை காட்டிலும் பெரியவர்,
ஹல்லேலூயா. தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். உள்ளே இருக்கிற பொக்கிஷம் நிரம்பும் போது ஹல்லேலூயா, உங்களுடைய கிராக்ஸ், உங்களுடைய விரிசல்கள் எல்லாம் மாறும். அவைகளை ஆண்டவர் சரி பண்ண ஆரம்பிப்பார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு அறிவாகிய ஒளி இருக்கிறது. அந்த ஒளி எங்களை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. முடிந்த வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த மண்பானை யாரைத்தான் நம்ப வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை மட்டுமே நம்ப வேண்டும். இந்த மண்பானைக்குள்ளே ஆண்டவருடைய ஜீவன் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரே, நாங்கள் எங்களை நம்பாமல் நாங்கள் உண்மையே நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி ஆண்டவரே, நாங்கள் பின்பற்றி வர, உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே. நான் எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் கூரை வைக்காமலே, கடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ. அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான்? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி ஒவ்வொரு நாளும் என்னுடைய விரிசல்களை சரி பண்ணுகிற இயேசுக்கு செய்ததை நன்றி ஆண்டவரே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, பொக்கிஷமாகிய அந்த ஜீவன், பொக்கிஷமாகிய அந்த சுவிசேஷம் எங்களுக்குள்ளே அடிக்கடி எழும்புவதாக, அடிக்கடி எங்களுடைய விரிசல்களை சரி பண்ணுவதாக, எங்களுடைய கலக்கங்களை மாற்றுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, எல்லா ஏமாற்றமான சூழ்நிலைகளையும் உம்முடைய சுவிசேஷம் என்கிற ஒளி மாற்றட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென்.